Good morning, students. போன வீடியோவில் கலப்பெண்களை பற்றி பார்த்துருந்தோம். கலப்பெண்கள் அப்படி நிறைய பார்க்கல. கலப்பெண்கள்னா என்ன, அதனோட பயன்பாடுகள் எங்கெங்கே நம்ம பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் அந்த ஐங்கிற நொட்டேஷன் இருக்குல்ல, இமேஜினரி, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். என்ன வேல்யூன்னு தெரியுமா? ஐயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஐயோட மதிப்பு ஐ ஸ்கொயர், ஐ கியூப், ஐ பவர் 4 அப்படியே ப்ளஸில் ஐயோட மதிப்பு ஐ பவர் 243 என்ன மதிப்பு பார்த்தோம். அதேமாரி மைனஸில் ஐ பவர் -1, -2, -3 அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக பார்த்தோம். எக்ஸசைஸ் 2.1ங்கிறது ஐயோட வேல்யூவை மட்டும், சரிங்களா? அதில் கூட இந்த 4th சம் பார்த்தீங்கன்னா I power 59 plus 1 by I power 59. இப்போ I power 59 வேல்யூ 1 by I power 59 வேல்யூ. இங்கே அந்த 1 by I power 59னா 59க்கு என்ன கண்டுபிடிச்சுன்னா அதை கீழே போட்டு செஞ்சுருக்கிறோம். சரி, அடுத்து கலப்பெண்களோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். x plus iy அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். x plus iy பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 61 மேலே வரையறை கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எக்ஸ் பிளஸ் ஐஒய், எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதி, ஒய்ங்கிறது கற்பனை பகுதி. எப்படி கற்பனை பகுதின்னு கண்டுபிடிக்கிறதுனா ஐ பக்கத்தில் உள்ளது என்னது கற்பனை பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு கலப்பெண்ணில் வந்து மெய்ப்பகுதி மட்டுமே இருந்தால் அது முழுவதும் மெய், கற்பனை பகுதி மட்டும் இருந்தால் முழுவதும் கற்பனை. ஜீரோங்கிறது கற்பனையும் என்னது கற்பனை பகுதியும் இருக்குது, மெய்யெண்ணாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்து வரையறை 2.2ல பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு இப்போ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ரியல் நம்பர்ஸில் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஆனால் கலப்பு எண்களில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நம்பர் இருக்குன்னா இமேஜினரி நம்பர் இருக்கு. அந்த இமேஜினரி நம்பரோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால பெரிய நம்பர் எது நம்பர்னு சொன்னோம், சின்ன நம்பர்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லணும்னா சமம் சமம் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சமம் அல்லது சமம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2 கலப்பெண்கள் எடுத்துக்கலாமே, 2 கலப்பெண்களுமே சமம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் x plus iy equal to a plus ib, இது 2 சமம். இப்போ ஈக்குவல் போட்டோம்னா இது ஒரு கலப்பெண், இது ஒரு கலப்பெண், இதுவும் சமம் அப்படின்னா இதோட மெய்ப்பகுதியும் இதோட மெய்ப்பகுதியும் சமம், x equal to a. இதோட கற்பனை பகுதியும் இதோட கற்பனை பகுதியும் சமம், y equal to b. சரியா? 2 கலப்பெண்கள் சமம்னா கற்பனை பகுதியும் சமம், மெய்ப்பகுதியும் சமம். நம்ம அணிகள்ல பார்த்துருக்கோம், 2 அணிகள் சமம்னா இப்ப இந்த மாதிரி பாருங்க, இப்படி 2 சமம் என்னது a equal to x, y equal to b இருக்கும் இல்லையா? அதே போல சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஆர்கன் ஸ்பேஸ் பிளான் பத்தி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் இருக்கு இல்லையா கலப்பெண், அதை நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்ஹெச்ங்கிறது மெய்யச்சாகவும் ஒய்ஹெச்ங்கிறது கற்பனை அச்சாகவும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன அதை பாயிண்டை குறிக்கணும், புள்ளியை குறிக்கணும். அது என்ன அது நிலை வெக்டராகவும் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்து கலப்பெண்கள் மீதான இயற்கணித செயல்பாடுகள் கூட்டல், கழித்தல், பெருக்கல் மட்டும் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுல எடுத்துக்காட்டு 2.2 வாங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் பார்க்கல, கூட்டல், கழித்தல், பெருக்கல் பார்க்கலாம். எப்படி கூட்டுறது அப்படின்னா மெய்ப்பகுதியும் கூட்டிக்கணும், கற்பனை பகுதியும் கூட்டிக்கணும். அதே மாதிரி கழித்தல். பெருக்கலுக்கு அப்படி சொல்லல, ஃபர்ஸ்ட்டும் பெருக்கிக்கணும், அடுத்து லாஸ்ட் மைனஸ் போட்டு லாஸ்ட் பெருக்கிக்கணும். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட்டும் இல்லைன்னா வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட்டும் பெருக்கிக்கணும், லாஸ்ட் பெருக்கணும், பிளஸ் ஐ போட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட். நான் ஃபர்ஸ்ட்டுங்கிறது
சரி ஓகே, நீங்கள் வீடியோ பாருங்க புரியும் சரிங்களா. சரி, விளக்க எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் 64ல எக்ஸாம்பிள் 2.2 பாருங்களேன். 2 plus I into x plus 1 minus I into y plus 2 minus I, சரி 2i minus 3 மற்றும் x plus minus 1 plus 2i into y plus 1 plus I என்ற கலப்பெண்கள் சமம். அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கலப்பெண்ணும் ரெண்டாவது கொடுத்துருக்க கலப்பெண்ணும் சமம் எனில் x மற்றும் y மதிப்பை காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் ரெண்டாவது நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லை. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்ன சார் அப்படின்னா மெய்ப்பகுதி தனியா இருக்கணும். அப்படின்னா a plus I அப்படின்னா மெய்ப்பகுதி தனியா இருக்கணும், இமேஜினரி பகுதி தனியா இருக்கணும். அங்க அப்படி இல்லாம எல்லாமே I 2 தடவை வந்திருக்குது, I இல்லாத பகுதி 3-4 தடவை வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திக்கணும். சரிங்களா. சரி வாங்க அந்த கணக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.2 தீர்வு. கணக்கின்படி கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு கலப்பெண்ணுமே சமம் சொல்லிட்டாங்க. அதனால இது லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு எழுதிக்கிட்டேன், கொடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கா சார் அப்படின்னா நீங்க எக்ஸா இருக்கு என்னமோ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இந்த பிராக்கெட் கூட க்ளோஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸ் எடுத்து உள்ளுக்கு பிரிக்கிறேன். அப்ப எக்ஸ் எடுத்துக்கணும்னா 2x plus ix y எடுத்து பிரிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆல்பபெட் வந்துச்சுன்னா ஐ முன்னாடி போடுங்க, நம்பர் வந்துச்சுன்னா ஐ பின்னாடி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா. அப்போ ஐ பெருக்கணும் 1 into y y minus iy plus 2i இது அப்படியே தான் போட்டிருக்கேன். இங்கே அதே மாதிரி பெருக்கியிருக்கேன். அடுத்து இந்த லெஃப்ட் சைட்ல ஐ இல்லாத டேர்ம், அதாவது ரியல் பார்ட் இதை போற ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அப்போ 2x plus y minus 3 plus I into I கால் உள்ளது x minus y plus 2 same also right side x y 1 அப்ப x minus 1 minus y plus 1 I புது எடுத்துறேன் I அப்ப என்ன வரும் 2y plus 1. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். என்ன சார் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? மெய்ப்பகுதி கற்பனை பகுதி, மெய்ப்பகுதி கற்பனை பகுதி தனித்தனியா இருக்கா. சரி, நம்ம இங்க என்ன சொல்லிருந்தோம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா கற்பனை பகுதியும் சமமா இருக்கும், மெய்ப்பகுதியும் சமமா இருக்கும்னு சொன்னோமா. ஓகே, அப்ப நான் இந்த மெய்ப்பகுதியும் நான் ஈக்குவல் எடுத்துக்கிறேன். போட்டு இதோட கற்பனை பகுதியும் ஈக்குவல் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஒய் இங்கே கொண்டு வந்துடுறேன், நம்பர் அங்கே கொண்டு வந்துடுறேன். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணுங்கிறதுனால எக்ஸ் ஒய் இங்கே கொண்டு வந்துடுறேன், நம்பர் அங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே இருக்கிற -3 எங்கே போனால் +3 ஆயிடும். அப்போ 1 + 3 4 ஆயிடும். இங்கே இருக்கிற +x இருந்தால் -x. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 2x plus 2y = 4 கிடைக்குதா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே வரது அதே மாதிரி நம்பர் அங்கே கொண்டு வந்துருங்க. +2 வந்து போனா -2 ஆயிடும். +1 -1 y ங்கிறது இது. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு கீழே எடுங்க. கீழே இது கீழே இல்ல, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு அப்படியே கீழே வைக்கிறேன். சைனை சேஞ்ச் பண்ணி x கேன்சல் பண்ணேன். 5y = 5 y = 1. இந்த y ஆ அதே கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப x - 3 × 1 1 = -1. அப்ப இங்க இருக்கிற -3 எடுத்து போனா +3 ஆகும். -1 + 3 + 2. அப்ப x = 2. அப்ப therefore x = 2 y = 1. ஓகேவா. 2 மார்க் ஆர் 3 மார்க்ல எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் பாருங்களேன். 2.2 ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, செஞ்சிடலாம். z அப்படிங்கிற கலப்பெண் கொடுத்துருங்க 5 - 2i மற்றும் w = -1 + 3i அப்படிங்கிற கலப்பெண் கொடுத்துட்டு கீழ்காணுபவைகளின் மதிப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, z + w அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் என்ன சொல்லியிருக்கேன், மெய்ப்பகுதி கூட்டிக்கணும், கற்பனை பகுதியும் கூட்டிக்கணும். அடுத்து z - iw அப்படின்னு என்ன கண்ணு, z - iw னா w இருக்கு இல்லையா,
அதை எதால பெருக்கிக்கணும், ஐயால பெருக்கிக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் 2z plus 3w. குட். z 2ஆல பெருக்கணும், w 3ஆல பெருக்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் zw. இவன் என்ன சொன்ன, z w பெருக்கணும். சரி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் z squared plus 2zw plus w squared. z squaredனா z 2 times பெருக்கி கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்து plus 2zw plus w squared. அப்படின்னா w ரெண்டு தடவை பெருக்கிக்கணும். சரி. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, z plus w whole squared. ஆல்ரெடி நம்ம z plus w கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை ரெண்டு தடவை என்ன செய்யணும், போட்டு பெருக்கிக்கணும். பாருங்களேன், செகண்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க. 2.2ல 1ல செகண்ட் கொஸ்டின் z என்னன்னு தெரியும், w என்னன்னு தெரியும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா z minus iw கேக்குறாங்க. z minus iw. அப்ப z ஓட வேல்யூ 5 minus 2i minus i. w ஓட வேல்யூ இந்த மைனஸ் ஐ உள்ளுக்கு பெருக்கிடுங்க. அப்ப 5 minus 2i minus into minus plus I into 1 I minus into minus minus into plus minus I into 3i 3i square 3i square. Good. இப்போ 5 minus 2i கவனிங்க, இந்த I square ஓட வேல்யூ என்னது ஞாபகம் வரணும். I square வேல்யூ என்னது -1. அப்ப -1 into -3 plus 3 ஆயிடும். இப்போ ரியல் பார்ட்ல ஒன்னு சேர்த்துக்கணும், இமேஜினரி பார்ட்ல ஒன்னு சேர்த்துக்கணும். 5 plus 3 8 minus 2i plus I minus I. அப்ப z minus iw ஓட வேல்யூ என்னது, z minus I இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரிங்களா? இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா zw கேக்குறாங்க. zw சும்மா போறேன். z ஓட வேல்யூ என்னது 5 minus 2i, w ஓட வேல்யூ -1 plus 3i. பெருக்க சொல்றாங்க. நான் பெருக்கல ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒரே ஸ்டெப்ல பெருக்கிடலாம். மைனஸ்மே ஃபர்ஸ்ட் பெருக்கிடணும். plus I 5 minus 1 minus 5. அடுத்து செகண்ட் பெருக்கணும். நம்ம ஐயை விட்டுருங்க, ஐயை விட்டு நம்பரை மட்டும் பெருக்குங்க. -2 plus 3 அப்போ -6 -6 அடையாளம் மாத்திக்கணும். பிளஸ் 6 கவனிங்க, பெருக்கும் போது ஃபர்ஸ்ட் பெருக்கணும், லாஸ்ட் ஃபர்ஸ்ட்னா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர், இதுல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட்னா இதுல உள்ள செகண்ட் நம்பர் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் பெருக்கி அப்படியே போட்டோம்னா லாஸ்ட் பெருக்கி அடையாளம் மாத்தணும். ஓகேவா? அப்ப சரி, ப்ராப்பரா பெருக்கினீங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, அதனால சும்மா ஷார்ட்கட்டா சொல்றேன். ஓகே சரி. நெக்ஸ்ட் பிளஸ் ஐ போட்டுட்டு, இங்க எப்பயுமே பிளஸ் ஐ தான், ஐ போட்டுட்டு ஃபர்ஸ்டும் லாஸ்டும், ஐ மூணா 15, லாஸ்டும் ஃபர்ஸ்டும் பிளஸ் அப்ப எவ்வளவு சிம்பிள் பண்ணா 1 பிளஸ் ஐ இன்ட்டு ஐ பின்னாடி போட்டு 17. சரியா? இது மாதிரி எல்லா கணக்கு செஞ்சிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்களேன். z equal to 2 plus 3 என கொண்டு கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கன் தளத்தில் குறிக்க. ஆர்கன் தளம் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன கிராஃப் ஷீட் மாதிரி சும்மா ரஃபாவே போடலாம். x அச்சு y axis போட்டு யூனிட் 1 2 3 -1 -2 இப்படி போட்டுக்கீங்க. x அச்சு y அச்சுன்னு போடாம மெய் அச்சு கற்பனை அச்சு அப்படின்னு எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா z iz மற்றும் z plus iz. அப்ப zங்கிறது என்ன கொடுத்தாங்க, 2 plus 3i. z என்ன கொடுத்தாங்க 2 plus 3i. அப்ப இது என்ன புள்ளியா மாறிடும், இம்ப்ளைஸ் என்ன புள்ளியா 2 3 ஆ மாறிடும். அடுத்து iz, இது i ஆல பெருக்கணும். i ஆல பெருக்கினா 2i plus 3i ஸ்கொயர் வருமா, -3 ஆ மாறிடுமா. இத மாத்தி எழுதுவீங்க, -3 plus 2i. அப்ப இது என்ன புள்ளியா மாறினா -3 கவா 2. அது ரெண்டை கூட்ட சொல்லிருக்காங்களா, z plus iz. ரெண்டை கூட்டுங்க, இது ரெண்டு என்ன, இதையும் கூட்டுங்க. கூட்டும்போது என்ன சொல்லிருக்கேன், மெய்பதி கூட்டிக்கணும். அப்ப 2 minus 3i minus 1 3i plus 2i plus 5i. அப்ப இது என்ன மாறினா implies -1, 5. இப்ப
2,3 -3,2 இது என்ன ஆர்கனத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். 2 கலப்பெண்கள் சமமெனில் x மற்றும் y இன் மதிப்பை காண்க. என்ன கொஸ்டின்? எடுத்துக்காட்டு 2.2 செஞ்சிடலாமா? பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து கலப்பெண்களின் அடிப்படை இயற்கணித பண்புகள். கலப்பெண்களின் அடிப்படை இயற்கணித பண்புகள் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கலப்பெண்களின் அடிப்படை இயற்கணித பண்புகள். இந்த அடிப்படை இயற்கணித பண்புகள்னா நம்ம ஆல்ரெடி மெய்யன்கள்ல பார்த்தோம்னா கூட்டலை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரையும் மாற்றி மாற்றி கூட்டுறது, சேர்ப்பு விதி, பரிமாற்ற பண்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த டேபிள் பாருங்க. 64ல் அடைவு பண்பு 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. கலப்பெண்கள் கூட்டலை பொறுத்து கீழ்காணும் பண்புகளை நிறைவு செய்யும், பெருக்களை பொறுத்து கீழ்காணும் பண்புகளை நிறைவு செய்யும். நம்ம இதை பின்னாடி லாஸ்ட் சாப்டர்ல படிக்க போகிறோம். சரிங்களா? அங்கே இன்னும் ரொம்ப டீப்பாக படிக்கும். பட் இங்கே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கூட்டலை பொறுத்து, அதாவது ஆப்ரேஷன் கூட்டல், கலப்பெண்களை கூட்டும் போது இந்தந்த பண்புகளை நிறைவு செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போனோம். கலப்பெண்களை பெருக்கும் போது இந்தந்த பண்புகள்லாம் நிறைவு செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத பார்க்குறோம். கூட்டலை பொறுத்து அடைவு பண்பை நிறைவு செய்யும். என்ன சார் கூட்டலை பொறுத்து அப்படின்னா, அடைவு பண்புனா வேற ஒன்றும் இல்லை. 2 கலப்பெண்ணை எடுக்கலாம், கூட்டுறான், கூட்டின பின்னாடி வர்ற ஆன்சர் என்ன? அது கலப்பெண்ணா தான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன? அடைவு பண்பை நிறைவு செய்யும். 2 நம்பர் எடுத்து, இப்போ மெய்யன்குள்ள 2 நம்பர் எடுத்து ஏதோ 2 நம்பர் எடுத்து பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. கூட்டினதுக்கு பின்னாடி வர நம்பர் எங்க இருக்கும்? மெய்யன்னா இருக்குமா? இருக்கும். அது போல 2 கலப்பெண்களை எடுத்து கூட்டுறான், கூட்டுறதுக்கு முன்னாடி வர்ற ஆன்சர் என்னவா இருக்கும்? கலப்பெண்ணா தான் இருக்கும். ஸோ அது அப்போ என்ன? அது அடைவு பண்பை நிறைவு செய்யும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதில் ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து எடுத்து கூட்டிட்டு பார்த்தோம்னா அது அதில் உள்ளதாக தான், அதே இனமாக தான் இருக்கும், வேற இனமா இருக்காது. சரியா? இதை எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு ஆணாடு பெண்ணாடு இருக்கு, அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டி என்னவா இருக்கு? அதே ஆட்டு இனமா தானே இருக்கும். இல்ல குதிரையோ மாடோ அது மாதிரி இருக்காது இல்லையா? அதுதான் இது. 2 கலப்பெண்ணை எடுக்கிறோம், கூட்டுறோம், வர்ற நம்பர் என்னவா இருக்கு? கலப்பெண்ணா தான் இருக்கும். ஸோ அதுதான் என்ன? அடைவு பண்பை நிறைவு செய்யும். சப்போஸ் அது கலப்பெண்ணா இல்லாம வேற யாருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அப்ப அது என்ன செய்யாது? அடைவு பண்பை நிறைவு செய்யாது. பெருக்களுக்கும் அதே மாதிரி தான். பெருக்கினாலும் அடைவு பண்பை நிறைவு செய்யும். பரிமாற்று பண்பு. ஏன்னா சார் பரிமாற்று அப்படின்னா இடமாத்திக்கிறது. இப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 1ஐயும் கூட்டினாலும் 4 தான். அதே போல கலப்பெண்ணை மாத்தி மாத்தி கூட்டினாலும், முதல் நம்பரையும் 2வது நம்பரையும் கூட்டினாலும் அதே ஆன்சர் தான். 2வதையும் முதலையும் கூட்டினாலும் அதே ஆன்சர் தான். பெருக்களுக்கு அதே தான். சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புங்கிறது இப்போ 3 கலப்பெண் எடுத்துக்கிறான், எப்படி இருந்தாலும் கூட்டிக்கலாம். 3 கலப்பெண்கள் இருக்கும். 1 2 3. இப்போ Z1 Z2 Z3 3 கலப்பெண்கள் வச்சுக்கோங்க. இது 2ஐயும் கூட்டிட்டு அது கூட எதை போட்டாலும் சரி, இது 2ஐயும் கூட்டிட்டு அது கூட எதை போட்டாலும் சரி, எப்படி மாத்தி மாத்தி போட்டோம்னாலும் ஆன்சர் எப்படி வரும்? சேமா தான் வரும். ஸோ அதனால சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும். அதே மாதிரி பெருக்களுக்கு கூட்டல் சமணி. இந்த சமணி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது கூட்டும் போது அதனால எந்த யூஸும் கிடையாது. இப்ப A+IB இருக்கு, இதை கூட நான் 0 போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது மாற்றம் நடக்குமா? மாற்றம் நடக்காது. அப்ப இதுக்கு பேர் என்னது? சமணி. கூட்டும் போது சமணி என்னது? 0. சப்போஸ் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மாற்றம் நடக்குமா? என்னவா 0. பெருக்கும் போது சமணி என்னது? 1. புரியுதா? கூட்டும் போது சமணி 0, பெருக்கும் போது சமணி 1. ஏன் சார் அப்படின்னா, இப்ப இந்த நம்பர் கூட 0 கூட்டினா எந்த சேஞ்சஸும் நடக்காது. என்னதான் வரும்? அதே IB தான் வரும். இதே மாதிரி பெருக்கும் போது என்ன வரும்? A+IB தான் வரும், தவிர வேற எதுவும் சேஞ்சஸ் நடக்காது. அதான் சமணி அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆக்சுவலா அது உண்மை என்னன்னா, நீங்க பின்னாடி வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? கூட்டல் நேர்மாறு. இப்ப கூட்டல் நேர்மாறுனா தெரியும். 3ஓட மெய்யெண்கள்ல 3யோட நேர்மாறுனா -3. அது போல கூட்டல் நேர்மாறுனா இப்ப A+IB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
a plus ib. இதோட நேர்மாறு minus a minus ib. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? சமணி வரணும். அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்களேன். minus a minus ib. கூட்டுங்க. 0 plus 0i. இது பேர் தானே 0. இது சமணி வரணும். அப்ப அது நேர்மாறு கூட்டணுமா என்ன வரணும்? அதையும் அதோட நேர்மாறையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். அதே போல தான் பெருக்கல்ல பங்கீட்டு விதி, கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு விதி. பாருங்க, அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, பண்பு பாருங்க. அதுக்கு கீழே கூட்டலின் பரிமாற்று விதி. ஏதேனும் இரு கலப்பெண்கள் Z1 Z2க்கு பரிமாற்று விதியை நிறைவு செய்யுமா அப்படின்னு பாக்குறாங்க. பாருங்க, உங்களுக்கு அது புரியும். நிரூபணம் Z1ங்கிறது என்ன எடுத்துக்கிறேன்? x1 plus i1யும் z2ங்கிறது x2 plus i2 i y2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இங்க x1 x2 y1 மற்றும் y2 belongs to அது தெரியும் இல்லையா? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது என்ன சொல்லிருந்தேன்? z equal to a plus ip னா a b எங்க இருக்கு? belongs to r ல இருக்கும். a b belongs to r இருக்குனால இது ஃபுல்லா மெய்யெண்ணா ஆயிராது. ஏன்னா இங்க என்னவா இருக்கு? i இருக்கறனால அது என்ன கலப்பெண்ணா தான் இருக்கும். அந்த நம்பர் மட்டும் தான் எங்க இருக்கு? மெய்யெண்ல இருக்கும். அது பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. z1 plus z2 equal to x1 plus iy1 plus x2 plus iy2. அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க? ரியல் பார்ட்லாம் தனியாக பிரிச்சிருக்காங்க, இமேஜினரி பார்ட்லாம் தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க தேர்ட் ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் மறுபடியும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. பிரித்து z2 plus சரி, பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு. இந்த நேர்மாறு பண்பு அப்படிங்கிறது இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கலப்பெண்கள்ல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? அந்த வகுத்தல் தான் என்னது? நேர்மாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வாங்க, ஒரு நம்பருக்கு எப்படி நேர்மாறு கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ z equal to x plus iy. அப்போ z இன்வர்ஸ் என்னது? z-ஓட நேர்மாறு. அப்போ என்னன்னா z இன்வர்ஸ்னா 1 by x plus iy. 1 by x plus iy. இப்போ இதுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை எப்படி சார் செய்யணும் அப்படின்னா, புரியுதுங்களா? நான் எங்க எடுத்துக்கிறேன், நம்ம போட கணக்கு செய்யலாம். z இன்வர்ஸ்னா 1 by x plus iy. அதாவது 1 by z தான் z இன்வர்ஸ். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா 1 by x plus iy into x minus iy x minus iy ஆல மேலே இங்கேயும் இருக்கு. இது என்னது சார் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது இதோட இணை என்ன இதை சொல்லுவாங்க. x plus i யோட இணை தான் கான்ஜுகேட்னு சொல்லுவோம். x plus i யோட இணை தான் x minus iy. i பக்கத்துல சைன் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு பேர் தான் இணை. அது பின்னாடி வந்து சொல்றேன். அப்ப ஏதாவது இருக்கிற இதை இணையனால மேலே இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு தெரியுது. அப்ப x minus iy by இது பாருங்களேன், a plus b a minus b இருக்கா? a plus b into a minus b இருக்கா? அப்ப என்ன a square minus b square வருமா? a square minus b square. good. அப்ப x square minus iy whole square வருமா? அப்ப என்ன x minus iy by x square. இது i square ஆகுமா? i square வேல்யூ -1, ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, பிளஸ் y square. இது எப்படி எழுதலாம்? x by x square plus y square minus I y by x square plus y square. இது என்னது? இது இன்வர்ஸ். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். சரிங்களா? இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. இதுவே உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டை நான் சொல்றேன் பாருங்க. கலப்பெண்ணோட வகுத்தல். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் கவனமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனமா கவனிக்கணும். ஃபுல் வீடியோவை பார்த்தாதான் தெரியும். நீங்க பார்க்கறதே இல்லை. பாருங்க, அதே ஆன்சரை z equal to x plus iy. அப்ப z இன்வர்ஸ்னா என்ன பண்ணலாம்? 1 by x plus iy. இதை எப்படி எழுதினா 1 plus 0 i எழுதிக்கலாம். 1
1 plus 0 ஐ எழுதிக்கிறேன். இப்போ சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஸ்டெப்ல என்ன செய்யணும்னா ஆன்சர் போடுறோம். கீழே உள்ள தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிக்க போறேன். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இங்க பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி இங்க பிளஸ் தான். ரியல் பார்ட் தனியா ஸ்கொயர் பண்ணிக்கணும் பிளஸ் y பார்ட் தனியா ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன சார் பண்ணணும்? இப்போ கீழே டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். அடுத்து நியூமரேட்டர் ஃபில் பண்ணணும். நியூமரேட்டர் என்ன செய்யணும்னா ரியல் பார்ட் பெருக்கிறீங்க, இமேஜினரி பார்ட் பெருக்கிறீங்க. அப்ப 1 into x x. இந்த பெருக்கும்போது ஐ வைக்கணும். 0 into y 0. அடுத்து நல்லா கவனிங்க, மைனஸ் போட்டுக்கணும். இந்த இடத்துல எப்பவுமே என்ன செஞ்சுக்கணும், சாரி இங்க பிளஸ் தான். பிளஸ் அதே போல இமேஜ், இது ரியல் பகுதி, இமேஜினரி பகுதிக்கு அதே x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ரெண்டு டினாமினேட்டருமே x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், இங்க x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான். இங்க நியூமரேட்டர் என்ன செஞ்சோம், நேரா பெருக்கிட்டோமா, ரியல் பார்ட் பெருக்கிட்டோம், இமேஜினரி பார்ட் பெருக்கி மேல போட்டேன். இங்க இமேஜினரி பார்ட்ல 0 இருந்தாலும் 0 ஆயிடுச்சு. சப்போஸ் நம்பர் இருந்தா நம்பர் வந்துடும். ஓகே. அடுத்து i இங்க போட்டுக்கோங்க. i இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட்ல i போட்டுக்கிட்டு இப்ப கீழே x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் போட்டேன். இப்ப பெருக்கல் எப்படி சார் பெருக்கணும் அப்படின்னா, நம்ம அடிகள் பெருக்கும்போது 2 3 4 5 அடிகள் மாதிரி பெருக்கும்போது என்ன செய்வோம், இதை பெருக்கிட்டு அப்புறம் இதை பெருக்குவோமா, இதை பெருக்குனா 10 மைனஸ் 12. இப்படி பெருக்கும்போது மைனஸ் போடுவோமா, இப்படி பெருக்கிட்டு இப்படி பெருக்கும்போது மைனஸ் போடுவோமா. இதுக்கு அப்படியே உல்டானா ரிவர்ஸ் தான். எப்படி சார் செய்யணும், இதை முதல் பெருக்கிறேன் 12, அப்புறம் இதை பெருக்கிறேன் எவ்வளவு மைனஸ். புரியுதா? இதை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பெருக்கும்போது மைனஸ் போடுறேன். நம்ம முதல் என்ன அடிப்படை என்ன செய்வோம், இதை பெருக்கும்போது மைனஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன முதல் இதை பெருக்கிட்டு அடுத்து இதை பெருக்கும்போது மைனஸ் போடுறேன். அப்ப பாருங்களேன், இந்த நம்பர் தான். அப்ப ஃபர்ஸ்ட் எதை பெருக்கிறேன், இதை பெருக்கிறேன். x into 0 0. அடுத்து 1 into y என்ன y மைனஸ் y. பாருங்க ஆன்சர் வந்துச்சு. 0 நினைக்கிறீங்க, இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்துருங்க. அந்த ஆன்சர் வந்துருச்சா? ஓகேவா? உங்களுக்கு புரியும் சரிங்களா? அடுத்து பாருங்களேன், கலப்பெண்களின் அடுக்கு குறியீட்டு விதிகள் நிறைவு செய்யும். பேஜ் நம்பர் 66ல சாதாரண நம்பர் மாதிரி தான் கலப்பெண்ணை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒன்றும் ரொம்ப பெருசா வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கலப்பு எண்கள் என்னன்னா நம்பரை கூட்டும்போது எப்படி கூட்டுறோமோ, பெருக்கும்போது எப்படி பெருக்கிறோமோ அது மாதிரி தான் பெருக்கிறான் சாதாரண நம்பரை. என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதும்போது அந்த ஐயை மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டு எழுதணும். சரிங்களா? நம்ம வழக்கம் போல என்ன செய்யறது தான், புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸைஸ் 2.3 பாருங்களேன், பேஜ் நம்பர் 66ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல Z1 Z2 Z3 கொடுத்துட்டு கீழ்காண்பவற்றை நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூட்டல் பரிமாற்ற விதி, அடுத்து பெருக்கல் பரிமாற்ற விதி. சரியா? என்ன செய்யணும்னு தெரியுது. அப்ப பெருக்கல் பரிமாற்ற விதி என்ன சார் இருக்கு, Z1 Z2 Z3 Z1 Z2 Z3. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு Z1 Z2 Z3 இருக்கு. அதாவது Z1 Z2 பெருக்கிட்டு வர ஆன்சர் கூட Z3 பெருக்கணும். அது எப்படி சார் செய்யணும், ஃபர்ஸ்ட் Z1 Z2 பெருக்கிற ஒரு ஆன்சர் வருமா, அது கூட Z1 Z2 பிராக்கெட்டை போட்டுட்டு Z3 பெருக்கி ஒரு ஆன்சர் ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கணும். அதே போல லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் எதனை பிரிக்கணும், இந்த Z1 Z2 பெருக்கணுமா, இந்த Z2 Z3 பெருக்கணும். பெருக்கிட்டு வர ஆன்சர் எதை பெருக்கணும், Z1 பெருக்கணும். அந்த ஈக்குவேஷன் 2 வச்சுக்கணும். ஃப்ரம் 1 to கம்பேர் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் சமமா இருக்கும். therefore பெருக்கல் பரிமாற்ற விதியை நிறைவு செய்யும். சரி, பெருக்கல் சேர்ப்பு பரிமாற்ற விதி நிறைவு செய்யும். சரிங்களா? எந்த இதுக்குன்னு சேர்ப்பு பண்பு இருக்கு இல்லையா, கூட்டல் பண்பு சேர்ப்பு பண்பு இருக்கு இல்லையா. சரி சரி, ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? கவனமாக செய்யணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, Z1 கொடுத்துருக்காங்க, Z3 கொடுத்துட்டாங்க, Z2
Z3 கொடுத்துருக்காங்க. பாருங்க Z1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. Z2 equal to -7 கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்க. நீங்க Z1 equal to 3 plus I0 இல்ல 0I அப்படி வச்சுக்கோங்க. Z2 equal to 0 minus 7I அப்படி மாத்திக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்திக்கோங்க. சரிங்களா? மெய்ப்பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா கற்பனை பகுதிக்கு 0 போட்டுங்க. கற்பனை பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா மெய்ப்பகுதிக்கு 0 போட்டுக்கோங்க. அடுத்து கீழ்காண்பவை நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசினா பெருக்க தெரியும், கூட்டுறது பெருக்கல் தான். கவனமா செய்யுங்க. பெருக்கும் போதும் கூட்டும் போது நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 3ல Z1 Z2 Z3 கொடுத்துட்டு Z1 Z2 ஆகியவற்றின் கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண்க. கூட்டல் நேர்மாறு அப்படின்னு என்ன சார்னா அடையாளம் மட்டும் மாத்தினா போதுங்கன்னா, கூட்டல் நேர்மாறு என்ன செய்யணும், அடையாளம் மட்டும் மாத்தினா போதும். பெருக்கல் நேர்மாறுன்னு நான் சொன்ன மாதிரி செய்யணும். பாருங்க, அது ஒரு சில விஷயம் கூட்டல் கூட பெருக்கல் கூட ஒரு விஷயம் மட்டும் போடுறேன் பாருங்க. இந்த எக்ஸசைஸும் நம்ம ஃபர்ஸ்ட் 1 2 3 up to 4 வரைக்குமே சும்மா சிம்பிளா தான் இருக்கேன். லைட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு நீங்களே செய்யலாம். இன்னும் நம்மளாம் 6வது 7வது படிக்கல, +2 படிக்கலாம். சரியா? எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும். இன்னும் அப்படியே நோட்டு எதையாவது ஒன்று காப்பி பண்ணிட்டு அப்படியே வந்துடுறீங்க. நமக்கும் ஒரு தனித்துவமே கிடையாது. நம்ம ஸ்டெப்பு இப்படிதான் இருக்கணும், நம்ம செய்யணும், ஓனா செய்யணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு கதை எழுத சொன்னீங்கன்னா தமிழ் எழுதுறீங்க, நீங்களா தான் எழுதுறீங்க. நோட்ஸ்ல உள்ள வரிகளை அப்படியே நம்ம பண்ண மாட்டேங்க. அது மாதிரி மேத்தமேட்டிக்ஸும் அப்படிதான். லாஜிக்கை புரிஞ்சுட்டு இது இதுன்னு கரெக்டாக கொண்டு வரோம். எதையாவது ஒன்று பார்த்து அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இருக்குது? ஓகே பாருங்க. இப்போ Z2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். -3 -4. இப்போ Z2 கூட்டல் எதிர்மறை அப்படின்னா -Z2 ஈக்குவல் டு அப்போ என்ன செஞ்சோம், மைனஸால பெருக்கிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா அப்படியே அடையாளம் மாத்திரம்தான் 3 plus 4. அதே போல இது இப்படி செஞ்சிருங்க 3. அடுத்து Z2 பெருக்கல் எதிர்மறை 1/Z2 1/Z2. அப்ப என்ன உடனே இதை மாற்ற போடுங்க -3 plus 4. ஒரு ஸ்டெப் போட்டோமா? இங்க என்ன மாட்டான் 0 ஆயிடுன்னு அர்த்தம். என்ன பண்ணுவா, தனித்தனியா நம்பர் பெருக்கிறோமா? இது மைனஸ் இல்லையா, மைனஸ் ஹோல் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் 16. அப்படிதானே? இங்க மைனஸ் இருந்தாலும் சரி பிளஸ் இருந்தாலும் சரி இங்க என்னன்னா பிளஸ் தான். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வந்து என்ன ஆயிடும், பிளஸ் தான் மாறிடும். இப்போ என்ன நேரம் இருக்குமா, 1 × -3 -3. இமேஜினரி பார்ட் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. பிளஸ் I இன்ட்டு இதே தான் 9 + 16. இப்போ எப்படி பெருக்க சொல்லியிருக்கிறேன், இப்படி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பெருக்க சொல்லலாம், அப்படிதானே? சரி பெருக்குங்க. என்ன ஆயிடும், 0 ஆயிடும். 0 வந்துடும் போட தேவை. அப்போ எப்படி பெருக்குன்னா 1 × -4 -4. இதை சிம்பிளை பண்ணிக்கோங்க. -3/25 அது நான் மைனஸா -4/25 × I. என்னது Z2 பெருக்கல் எதிர்மறை. இது மாதிரி மீதி கொஸ்டின் செஞ்சிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒரு கலப்பெண்ணின் இணை கலப்பெண், ஒரு கலப்பெண்ணின் இணை கலப்பெண். இந்த இணை கலப்பெண் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன், கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சார் அப்படின்னா, இப்போ Z = x + iy வச்சுக்கோங்களேன். Zங்கிறது x + iy கலப்பெண்ணோட இணை கலப்பெண்ணா x - iy. இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்றோம்னா என்னது, ரியல் பார்ட்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்லி என்னது இமேஜினரி பார்ட் மட்டும் தான். அப்ப z இது எப்படி டினோட் பண்ணுவோம், z பார். z ஓட இணை என்னது z பார். இப்ப பார் என்ன செய்யணும், இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்ப பாருங்க z = 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப z பார் என்னவா இருக்கு, அதே 2 தான்.
ஏன் சார் மைனஸ் அடையாளம் சேஞ்ச் பண்ணியா? இதுன்னா ரியல் பார்ட்டா சேஞ்ச் பண்ணவே கூடாது. இதுல மட்டும்தான் குட் கற்பனை பகுதியில் தான். இப்போ இசட் ஈக்குவல் டு -3i இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இசட் பார் என்ன ஆகும்? +3i. குட், வெரி குட். இமேஜினரி பார்ட்ல மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணணும். அது என்ன? அது இணை கலப்பியல். சரிங்களா? சரி, அதான் வரையறை சொல்லியிருக்காங்க. x + iy என்ற கலப்பெண்ணின் இணை கலப்பெண்ணா x - iy. சரி, அடுத்தது கிராஃப்ல வடிவகணித விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்ல வரணும் அப்படின்னு சொல்லி x அச்சை பொறுத்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணை கலப்பெண் எதை பொறுத்து பிரதிபலிக்கும்? x அச்சை பொறுத்து பிரதிபலிக்கும். பாருங்க, அந்த பாயிண்ட்டுக்கு மேல இணை கலப்பெண் மெய்யச்சின் மீது z-இன் பிரதிபலிப்பு எனலாம். அப்போ x அச்சை பொறுத்து என்னது? பிரதிபலிக்கும். சரி, ஓகே. இணை கலப்பெண்களின் பண்புகள். இணை கலப்பெண்களின் பண்புகள் என்ன சார்? பண்புகள் அந்த 10 பண்புகளை பாருங்க. கொஞ்சம் முக்கியமானதுக்குன்னா z1 + z2 ஹோல் பார், அதாவது z1ஐயும் 2 நம்பரை கூட்டிட்டு அதுக்கு இணை எண் எடுத்தாலும் சரி, இல்லை இணை எண் எடுத்துட்டு கூட்டினாலும் சரி அப்படிங்கிறது தான். சொல்ல புரியுதா? இணை எண் என்னன்னு சொல்லுங்க இல்லையா? அடையாளம். இது மாதிரி ஒரு 2 நம்பரை 2 கலப்பெண்ணை கூட்டிட்டு வர்ற ஆன்சருக்கு இணை எண் எடுத்தாலும் சரி, இல்லை முன்னாடியே இணை எண் எடுத்துட்டு அப்புறம் கூட்டினாலும் சரி. அதே போலதான் கழித்தலுக்கு பெருக்கல், வகுத்தல். அடுத்து 5th பாருங்களேன், ரியல் பார்ட் ஆஃப் z என்ன சொல்லியிருக்காங்க? ரியல் பார்ட் ஆஃப் zனா z + z பார் பை 2 சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் அப்படின்னா, இப்போ z எடுத்துக்கிறேன். ரியல் பார்ட் ஆஃப் z என்ன ஆன்சர் இதுக்கு? இது ரியல் பார்ட் வெரி குட் x. இமேஜினரி பார்ட்னா இமேஜினரி பார்ட், இதுக்கு அர்த்தம் என்னது? இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்ப z ல இது இமேஜினரி பார்ட் iy ஆ? குட், y மட்டும் தான், i சொல்லக்கூடாது. ஐங்கிறது ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான், அதை இங்க எழுதக்கூடாது. சரியா? சரி, வாங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? ரியல் பார்ட் ஆஃப் zனா z + z பார் பை 2. இப்போ இத ரெண்டையும் கூட்டுங்களேன். ரெண்டையும் கூட்டினா 2x + iy - 1. கூட்டினா என்ன வருது நமக்கு? z + z பார் = 2x வருதா? இந்த 2 இங்க கொண்டு வரேன். அப்ப x = என்ன கிடைக்கும்? z + z பார் பை 2 வந்துருமா? அப்ப இந்த x ஓட மதிப்பு என்னது? ரியல் பார்ட் ஆஃப் z. அப்ப ரியல் பார்ட் ஆஃப் z = என்னது? z + z பார் பை 2. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்னா z என்னவா? z minus z bar by 2i. Z minus z bar by 2i. Real part of z na z plus z bar by 2. Imaginary part of z na z minus z bar by 2i. 2i கவனமா மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பண்பு 7 பாருங்க. z whole power n whole bar, அதாவது நான் n-க்கு பதில் 2 போட்டு வச்சுக்கேன். z ஸ்கொயர் பண்ணிட்டு பார் எடுத்தாலும் சரி, இல்லை பார் எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணாலும் சரி சேமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க கொஸ்டின் நம்பர் 8ல z ஒரு மெய்யெண்ணென இருந்தால் மட்டுமே z = z பார் எடுத்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த z மெய்யெண் தான் இது. அப்போ z பாரும் z எப்போ சமமா இருக்கும்? z என்னவா இருந்தா மெய்யெண்ணா. z = z பார்னா z என்னவா இருக்கா? மெய்யெண். முன்னாடி கணக்கு இருக்கு படிக்கணும். z பார் எப்ப சமமா இருக்கா? z மெய்யெண்ணா தான். ஏன்னா கற்பனையா இருந்தா நம்ம அடையாளம் மாத்திடுவோம். அப்ப சமமா இருக்காது. இந்த இது ரெண்டும் பாருங்க சமமா இல்ல. என்ன அடையாளத்தை மாத்திடுறோம். அதே பேரு z ஒரு முழுவதும் கற்பனை எண்ணாக இருந்தால் z = z பார். இப்ப z க்கு முழுவதும் கற்பனை எண்ணா z = -z பார். கொஞ்சம் -z போடுங்க, -z இது ரெண்டு சமமா.
அப்ப இது ரெண்டும் சமம் தான். இது ரெண்டும் இசட்டும் மைனஸ் இசட் பார், இசட் ஈக்குவல் மைனஸ் இசட் பார் ரெண்டும் சமம். ஏன் இது ரெண்டும் சமம். அடுத்து இசட் பார் ஹோல் பார் ஈக்குவல் டு இசட். இப்போ இசட் எக்ஸ் பிளஸ் ஐ பை ஏ, இசட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐ பை ஏ, இசட் டபுள் பார்னா மறுபடியும் எக்ஸ் பிளஸ் ஐ பை. இது சமமா நம்ம a இன்வெர்ஸ் கோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு a ன்னு போட்டோம் இல்லையா, அதே சேம் தான். சரிங்களா? இதுல சில பண்புகளுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ப்ரூஃப்லாம் பாருங்க, உங்களுக்கு புரியும். சில நேரங்களில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். பட் பண்புகளை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நீங்கள் பாருங்கள். சிம்பிளாக தான் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி படித்த விஷயங்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. சரி பாருங்கள். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 2.3 பாருங்களேன்.